வணக்கம். நம்மள் பலரும் சனி கிரகத்தோட தாக்கத்தால வர்ற கஷ்டங்களை எப்படி குறைக்கலாம்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அதுக்காகவே நம்ம தென்னிந்திய வேத மரபுகள்ல சொல்லப்பட்ட சில ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம எல்லாரும் எதிர்கொள்ற ஒரு பொதுவான பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது சனி தசைன்னு சொல்லப்படுற அந்த காலகட்டம். வாழ்க்கையில திடீர்னு சவால்கள், தாமதங்கள்னு வரிசையா வருதா? இதுக்கு காரணம் சனியோட தாக்கமா இருக்கலாம்னு சொல்வாங்க. அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த சனி தசை நடக்கும்போது நமக்கு மன ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் வரலான்னு சொல்லப்படுது. அதாவது சனியோட தாக்கம்னா வெளியில இருந்து வர தடைகள் மட்டும்னு நினைச்சிடாதீங்க. அது நம்ம மனசையும் பாதிக்குமா. தேவையில்லாத சந்தேகம், மத்தவங்கள நம்புறதுல ஒரு தயக்கம், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதனால என்னாகும், நம்ம உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது பெரிய விரிசலுக்கு கூட வழிவகுக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சித்தர், அதாவது ஞானம் பெற்ற ஒரு பெரியவர் சொன்னதா ஒரு பரிகாரம் இருக்கு. அது ரொம்ப எளிமையான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம். அது என்ன பரிகாரம்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து நல்லா மாவா அரைச்சுக்கணும். அப்புறம் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு விநாயகரை மனசுல நினைச்சு வேண்டிக்கணும். அடுத்ததா அந்த விநாயகர் சன்னதிய 3 தடவை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது நாம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த அரிசி மாவ எறும்புகளுக்காக தரையில தூவணும். இதுல ஒரு ஸ்பெஷல் டிப் என்னன்னா, இத சனிக்கிழமை அன்னைக்கு வன்னி மரத்துக்கு அடியில இருக்கிற விநாயகர் கோவில்ல செஞ்சா பலன் இரட்டிப்பாகும் சொல்லப்படுது. நாம ஏதோ ஒரு சின்ன உதவிதானே பண்றோம்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த எறும்புகள் நாம கொடுக்கற இந்த அரிசி மாவை கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வரைக்கும் சேமிச்சு வைக்குமாம். இந்த 2.5 வருஷங்கிறது ஜோதிடத்துல ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சியோட கால அளவு. நம்மளோட இந்த சின்ன கருணைச் செயலை தேவர்கள் மேலிருந்து பாக்குறதா ஒரு நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன செயலோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு. ஒரே ஒரு எறும்புக்கு நாம சாப்பாடு போட்டா அது 108 ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சதுக்கு சமம்னு சொல்றாங்க. எவ்ளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஆக, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அது என்னன்னா, நமக்குள்ளேயே நடக்க வேண்டிய மாற்றம். நம்ம மனசையும் நம்ம குணத்தையும் நம்ம மாத்திக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனி திசை காலத்துல நமக்கு தேவையில்லாத சந்தேகம் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதிலா மத்தவங்க மேல நம்பிக்கையை வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் பொறுமை இல்லாம கோவம் வருதா? அதுக்கு பதிலா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப ருசியா சாப்பிடணும்னு ஆசை வருதா? அதுக்கு பதிலா எளிமையா இருக்க பழகிக்கணும். ஒருவேளை உப்பில்லாம சாப்பிடுறது கூட ஒரு விதமான பயிற்சி தான். சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு முக்கியமான பரிகாரமும் மனச மாத்துறதுக்கான வழியும் இருக்கு. இதோட சேர்த்து நம்மளோட பாதுகாப்பு கவசத்தை இன்னும் வலுவாக்க சில விஷயங்களையும் செய்யலாம். வாங்க, அந்த முழுமையான தொகுப்பை இப்ப பார்க்கலாம். இதுல சிலது தினசரி செய்ய வேண்டியது, சிலது வாராவாரம் செய்ய வேண்டியது. தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம். குறிப்பா சனிக்கிழமைகள்ல இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். சனி பகவானுக்கு கருங்குழை பூக்களை அர்ப்பணிக்கலாம். சிவபெருமானுக்கு வன்னி இலை மாலை சாத்தலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமா சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கலாம். முடிஞ்சா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இத நாம வீட்ல செய்றதோட மட்டும் இல்லாம, கோயில் வழிபாடு மூலமாவும் இன்னும் பலன் பெறலாம். எப்பவும் போல விநாயகரை தவறாம கும்பிடணும். கஷ்டங்கள் குறையறதுக்கு அனுமனை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அல்லது தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல காலபைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் சித்தர்களோட பீடங்களுக்கு போயிட்டு வர்றதும், வன்னி மரத்தை சுத்தி வந்து வணங்குறதும் கூட நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லா பரிகாரங்களையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? அதுதான் சேவை. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய செய்யலாம். அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணலாம். கணவனை இழந்த பெண்களுக்கு உதவலாம். அன்னதானத்துக்கு நம்ம பங்களிப்பு கொடுக்கலாம். ஏழை மாணவர்களோட படிப்புச் செலவுக்கு கூட உதவலாம். இந்த மாதிரி தன்னலமற்ற சேவைக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. சரி, இவ்ளோ பரிகாரங்கள், வழிபாடுகள், சேவைகள் இதெல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்துக்கும் மேல உண்மையான திறவுகோள் எது? ஒரு ரொம்ப முக்கியமான கடைசி விஷயத்த நாம இப்ப புரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு வரிதான் இது எல்லாத்தோட சாராம்சம். இப்படி நம்மை மாற்றிக்கொண்டால் சனி பாதிப்பிலிருந்து சற்று தப்பிக்கலாம். நல்லா கவனிச்சிங்களா? நம்மை மாற்றிக்கொண்டாலேன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கு ஒரு கருவிதான். அந்த உள் மாற்றம் தான் சனியோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான உண்மையான வழி.
இன்னைக்கு நாம ஒரு சின்ன எறும்புக்கு சாப்பாடு வைக்கிற எளிய செயல்ல இருந்து நம்ம வாழ்க்கை முறையையும் மனநிலையையும் முழுசா மாத்துறது வரைக்கும் ஒரு வழிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி இதுதான். இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன நல்ல மாற்றம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.